நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். திருகோணமலை புத்த சிலை விவகாரத்துல சிக்கிய கஸ்தப தேரர் தொடர்பிலான நீதிமன்றம் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் என்பதுதான் இன்றைய பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. திருகோணமலை புத்த சிலை சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். அது தொடர்பாக பலாங்கொட கஸ்தப தேரர் மற்றும் கல்யாணவர்க்க தேரர் ஆகியோருடைய விளக்கமறியல் உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த ரீட் மெனுவானது இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த ரீட் மெனு மீதான உத்தரவு இந்த மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேன்முறையீடு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஹேமந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் இன்றைய தினம் சம்பந்தப்பட்ட மனுக்களை பரிசீலித்திருந்தனர். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்கொட கஸ்தப தேரர் உள்ளிட்ட 2 திக்குமார்கள் விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் கடந்த 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்ததன் பின்பாடு எழுத்துப்பூர்வ நகல் மற்றும் ஒளிப்பதிவுகளை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி கஸ்பதேரர் உள்ளிட்ட குழுவினர் விளக்கமறியலுக்கு எதிராக தாக்கல் செய்த ரீட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி இந்த மனுவை இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு பரிசீலிக்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்துல. இன்றைய தினம் அண்மையில திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக வழக்குல கஸ்தப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருந்தது. திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலை வைப்பதன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்ட பின்னர் பலாங்கொட கஸ்தப தேரர் உள்ளிட்ட 4 பௌத்த பிக்குகள் மீண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தமையை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. திருகோணமலையை மையப்படுத்திய நகர்வுகள் இவ்வாறு நகர்ந்து கொண்டு செய்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி பார்க்கின்ற பொழுது வடக்கில் பௌத்தர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நகர்வுகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. அது சார்ந்த காவல்துறையினருக்கு அவசர கடிதம் ஒன்று பறந்திருக்கிறது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அண்மையில யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட அந்த கருத்துக்கள் அடிப்படையில் உரிமைகளை மீறியிருப்பதாக குற்றம் சாட்டி மக்கள் போராட்ட குடிமக்கள் அமைப்பு அனுப்பிய அந்த கடிதம் குற்ற புலனாய்வு பிரிவினரின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்குல வசிக்கின்ற பௌத்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அந்த குழு காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த கடிதத்தை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பியிருப்பதாக அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவின் அறிக்கைக்காக காத்திருக்காமல் காவல்துறையினர் இதுவரை உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பௌத்தர்கள் இனவாத நோக்கத்திலேயே வடக்கில் இருக்கக்கூடிய பௌத்த ஆலயங்களுக்கு செல்வதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் உரையாற்றும் போது கூறியிருந்தார். அவருக்கு இந்த கருத்து அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தால் வைரமுத்து சார்ந்து ஒரு நகர்வு உண்டு பண்ணியிருக்கிறது சமூக வலைத்தளத்துல. அதுதான் அதிக அளவிலான பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லலாம். கவிஞர் வைரமுத்து மீது செருப்பு வீசியதால் பரபரப்பு என்ற தலைப்புகள்ல அதிக அளவிலான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். தமிழகம் திருப்பூர்ல பொங்குகலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடர்பான தொடக்க விழா அதாவது விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு கவிஞர் வைரமுத்து சென்றிருக்கிறார். அப்போது அந்த கூட்டத்துல கவிஞர் வைரமுத்து மீது செருப்பு வீசப்பட்டதாக பரபரப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. செருப்பு கவிஞர் வைரமுத்து மீது படாமல் கூட்டத்தை தாண்டி சென்று விழுந்திருக்கிறது தான் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் செருப்பு வீசியது தெரிய வந்திருக்கிறது. செருப்பு வீசிய பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தகவல் வெளியாக இருக்குது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறார்கள் என்ற விடயமும் சொல்லப்படுகிறது. இது இவ்வாறான நகர்வுகளை தமிழகத்தை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பேசு பொருளையும் சமூக வலைத்தளங்கள் அதிக அளவிலான காணொலிகளையும் பதிவு செய்திருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அனுர வடக்குக்கு விஜயம் செய்தமையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல அவர் கருத்து தெரிவித்திருந்த ஒரு விடயமானது பௌத்தர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற நகர்வுகளை தொட்டு சென்றிருக்கிறது. அது தொடர்பிலான பேச்சுக்கள் என்பது அதிக அளவிலான மக்கள் பிரதிநிதிகளுடைய வாய்கள்ல காரசாரமாக பேசப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கை தாண்டி தெற்குல இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் என்பது ஏராளமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல பார்த்தவங்க என்கின்ற அளவுக்கான அவர் மீதான குற்ற பத்திரிகை தாக்கல் செய்வது, அவர் மீதான முறைப்பாடு அளிப்பது, அவருக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும், சட்டத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையான
அதிக விடயத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கு பதிவு செய்கின்றோம். இருப்பினும் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரமானது இன்னொரு பக்கத்துல அதனுடைய முன்னேற்றகரமான செயற்பாடுகள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய அழைப்பானை அடுத்த கட்ட தவணை எப்ப அது தொடர்பிலான வழக்குகள் சார்ந்த இருக்கக்கூடிய ஆதாரங்களை உடனடியாக மன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற தொடர்பிலான நகர்வுகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இவற்றினுடைய அடுத்த நடவடிக்கை என்ன நடக்க போகிறது என்பதில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.